நம்ம ஆட்டுக்குட்டியை வந்து இங்கே தான் கட்ட போகிறோம். ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு கட்டை இங்கே ஊண்டி இருக்கு. பக்கத்துலேயே இன்னொரு கட்டை ஊண்டணும். அங்கே இருந்த மல்லியை பிடிச்சி வேறு இடத்துல கட்டி வச்சிருக்கேன். மல்லியை எங்கே கட்டியிருக்கேன்னு கடைசியில் வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்காண்டி நம்ம கடப்பாரை எடுத்து நம்ம தோண்ட ஆரம்பிச்சாச்சுங்க. நம்ம கையளவுக்கு நல்லா ஆழமாக தோண்டியாச்சுங்க. எதுக்கு ஆழமாக தோண்டுறோம் பார்த்தீங்கன்னா அப்போ தாங்க ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே நம்ம கீழே கலவையை போட்டு கலந்துக்கிடலாங்க. ஏன்னா கலவையை போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் வந்து சிமெண்ட் அழுத்து வந்து கலவையை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம வெட்டி வந்த கட்டையை எடுத்துகிட்டு வந்து கீழே சாக்கை போட்டு கட்டிக்கிறோம். எதுக்காண்டி சாக்கு கட்டுறோம் பார்த்தீங்கன்னா கீழே கரையை அரைச்சிடாமக்காண்டி நம்ம சாக்கு கட்டிக்கிறோங்க. அப்புறம் கீழே கட்டையை ஊண்டி 4 பக்கமும் கல்லை போட்டு நல்லா இறுக்கிக்கிடலாங்க. அப்புறம் நம்ம கலக்கி வச்ச கலவையை எடுத்து வந்து கொட்டி நல்லா இறுக்கி விட்டுக்கிடலாங்க. ஒரு வழியாக கட்டையை ஊண்டி முடிச்சாச்சுங்க. எப்படி ஃபினிஷிங் டச்சுன்னு பாருங்கள். நம்ம ஹிந்திக்கார பையன் தாங்க மிரட்டி விட்டான். அவன் தாங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணதே. மல்லி எங்கே தான் கட்டியிருக்கீங்க ஏற்கனவே நீங்களே பாருங்கள்.